Hi குட்டீஸ், வெல்கம் டு அவர் classroom ஈஸி மேக்ஸ். நம்ம வந்து சாப்டர் 1ஓட இன்ட்ரடக்ஷன் நேற்று பார்த்தோம். இப்போ அதோட கண்டினியூஷனை நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன டெஃபினிஷன் பார்க்க போகிறோன்னா கார்ட்டீசியன் பிளேன். கார்ட்டீசியன் பிளேன்னா இதில் வந்து ரியல் நம்பர்ஸை இது பண்ண போகிறோம். அதாவது கார்ட்டீசியன் பிளேன் செட் ஆஃப் ஆல் ஆர்டர்டு பேர் வேர் எக்ஸ் கமா ஒய் ஆர் ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் புக்லேயே அந்த டெஃபினிஷன் இருக்குது. அதை தான் நான் சிம்பிளாக ஆர் கிராஸ் ஆர்னு எழுதியிருக்கோம். இங்கே ஆர் ரெப்ரசன்ட் பண்ணுறது வந்து ரியல் நம்பர். அதான் செட் ஆஃப் ஆல் ஆர்டர் பேர்ஸ் எக்ஸ் கமா ஒய் சச் தட் எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு ஆர். இதை தான் கார்ட்டீசியன் பிளேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஒரு ஆக்டிவிட்டி 1 அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அதோட சொல்யூஷனை நம்ம இப்போ பார்க்கலாம். அதில் வந்து என்ன கிவன், எப்பயுமே உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு சம் கொடுத்துருந்தாங்க குட்டீஸ். நம்ம இப்போ வந்து ஆக்டிவிட்டி 1 பார்க்க போகிறோம். அது வந்து உங்கள் புக்கில் வந்து பேஜ் நம்பர் 4ல் இருக்குது. அதோட சொல்யூஷன் தான் இப்போ நான் உங்களுக்கு வந்து செஞ்சு காமிக்க போகிறேன். அதில் வந்து ஒரு சம் கொடுத்துருந்தாங்க. எதுனாலுமே ஃபஸ்ட்டு வந்து அந்த கொஸ்டினை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதில் கிவன் என்ன, அதுக்கு நம்ம என்ன மாதிரி ஒரு ஃபார்முலா இருந்தால் ஃபார்முலா, இல்லை என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. எதை ஃபைண்ட் பண்ண போகிறோன்னு ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு சம் செய்ய ஆரம்பிங்க. இந்த ஆக்டிவிட்டி 1ல் வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 செட் ஏங்கிற செட். அதில் வந்து செட் ஆஃப் ஆல் எக்ஸ் வந்து பிலாங்ஸ் டு, இங்கே என்னங்கிறது நேச்சுரல் நம்பர். அந்த எக்ஸ் வந்து எப்படி இருக்கணும், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஏ செட்டை இப்போ நம்ம எழுத போகிறோம். ஏ ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல். இப்போ எக்ஸ் வந்து நேச்சுரல் நம்பர்னால் நம்மளுக்கு 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 1, 2, 3, இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால 4ஐயும் சேர்த்து எடுத்துக்கணும். இதே மாதிரி தான் அடுத்து பியை வந்து நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். பியில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒய் சச் தட் ஒய் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர். ஒய் வந்து எப்படி இருக்கணும், லெஸ் தென் 3 இருக்கணும். அப்போ 1, 2. இங்கே நம்ம 3 எழுதக்கூடாது, ஏன்னா இங்கே ஈக்குவல் டு கொடுக்கல, லெஸ் தென் மட்டும்தான், ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் சொல்லியிருக்காங்க. அதனால் 1, 2 இது கிவனில் நம்ம எழுதிட்டோம், கண்டுபிடிச்சி எழுதிட்டோம். அடுத்து வந்து ஏ கிராஸ் பியையும் பி கிராஸ் ஏவையும் ஒரு கிராஃப் ஷீட்டில் ரெப்ரசன்ட் பண்ணி காமிங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஏ கிராஸ் பி வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஏ கிராஸ் பி வந்து எப்படி ஃபைண்ட் பண்ணணும்னு லாஸ்ட் வீடியோவிலே பார்த்துருக்கோம். மறுபடியும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். புரியலைன்னா இன்னொரு தடவை நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஏ செட்டை தான் எப்பயுமே எக்ஸ் குவாடினேட் வந்து இங்கே எந்த செட்டு இருக்கோ ஃபஸ்ட்டாக அதோட தான் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணோம். எக்ஸ் குவாடினேட் அதுக்கு வந்து, அதாவது ஃபஸ்ட் குவாடினேட்டை வந்து. அப்போ ஃபஸ்ட் வந்து இங்கே ஏ 1, பி செட்டை இது பண்ணணும், பி 1. அடுத்து 1 அதே தான் 1, 2. அடுத்து இதே மாதிரியே செகண்ட் எலிமெண்ட்டை வச்சு இது ரெண்டையும் ஜாயின் பண்ணணும். 2, 1, 2, 2. அடுத்து 3, 1, 3, 2. நெக்ஸ்ட்டு 4, 1, 4, 2. இதுதான் ஏ கிராஸ் பிக்கு. இப்போ ஏ கிராஸ் பியை வந்து எப்படி கிராஃபில் ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இந்த இந்த இதை வந்து தான், அதாவது இந்த எலமெண்ட்டை வந்து எக்ஸ் ஆக்சிஸில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும். எக்ஸ் ஆக்சிஸ்னால் 1, 2, 3, 4 இருக்குது. 1, 2, 3, 4 இருக்குது. அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ்க்கு வந்து செகண்ட் இது பி, அதை ரெப்ரசன்ட் பண்ணுறோம் 1 and 2. இப்போ ஏ கிராஸ் பியை வந்து ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து 1, 1 அது இங்கே இருக்குது. அடுத்த பாயிண்ட் வந்து 1, 2 அது இங்கே இருக்குது. ஃபஸ்ட்டு 1, 2. அடுத்த பாயிண்ட் வந்து 2, 1 2 இங்கே இருக்குது, 1 இங்கே இருக்குது. அப்போ ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிக்கணும் 2, 1. அடுத்து அதே மாதிரி 2, 2. இதே மாதிரியே நீங்கள் பாயிண்ட் பண்ணிங்கன்னா அடுத்து வந்து 3, 1
3,2. அடுத்தது 4,1 4,2. இதெல்லாம் தான் ஏற்கனவே பார்த்துருக்கோம். A cross B இது வந்து 2D இது இமேஜ் தான் இருக்கும், அதாவது 2 டைமென்ஷனல் இதாக இருக்கும். இந்த ரீஜனை தான் நம்ம A cross B அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். இதே மாதிரியே தான் நீங்கள் வந்து அந்த ஆக்டிவிட்டியை பொறுத்தளவு B cross Aவும் ஃபைன் பண்ணி நீங்கள் கிராஃபில் மார்க் பண்ணிக்கிடணும். என்ன குட்டீஸ் புரியுதா? புரியலைனாலும் உங்களுக்கு வேறு எந்த மாதிரி மெத்தட் கொஞ்சம் எங்களுக்கு இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அந்த மாதிரி எதுவும் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சிங்கன்னா அதை வந்து கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்ஸில் போடுங்க. என்னால் முடிஞ்சாலும் நான் அதை வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அதை நான் வந்து சேஞ்சும் பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்து நம்ம நெக்ஸ்ட் இது பார்க்கலாம். குட்டீஸ் இப்போ வந்து அடுத்து நம்ம பேஜ் நம்பர் 4ல் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு சம் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதோட கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. ஏங்கிற ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க, பிங்கிற செட்டு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு A cross Bயும் B cross Aவும் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் அதை வந்து நம்ம இப்போ கண்டுபிடிப்போம். ஏங்கிற செட்டை இங்கனக்குள்ளே எழுதிக்கோங்க. கிவன் அப்படின்னு போட்டு எழுதிக்கோங்க. A = 1, 3, 5. அதே மாதிரியே B = 2, 3 அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ நம்ம A cross B வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். A cross B ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஏ செட்டை பார்க்கணும். அதில் ஃபஸ்ட் எலமெண்ட் வந்து 1, அதோட B எலமெண்ட்டை ஜாயின் பண்ணணும். அப்போ 1, 2, 1, 3. அடுத்த எலமெண்ட் வந்து 3, 2, 3, 3. அடுத்து 5, 2, 5, 3. இதுதான் ஒரு செட். A cross B கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து வந்து B cross A அதான கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. B cross A. அப்போ இப்போ எந்த ஃபஸ்ட்டு பார்க்கணும்? Bங்கிற செட்டை பார்க்கணும். அதில் வந்து ஃபஸ்ட் எலமெண்ட் 2வை வந்து A செட்டோட கம்பேர் பண்ணணும். இப்போ 2, 1, 2, 3. அதே மாதிரி 2, 5. அடுத்து வந்து நெக்ஸ்ட் எலமெண்ட் வந்து 3யை வந்து கம்பேர் பண்ணணும். 3, 1, 3, 3, 3, 5 வந்துருச்சா? A cross Bயும் B cross Aவும் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து உங்கள் இதில் என்ன கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இஸ் A cross B = B cross Aன்னு கேட்டிருக்காங்க. இஃப் நாட் ஒய், இல்லைன்னா ஏங்கிற ரீசனையும் நம்ம வந்து சொல்லணும். இப்போ A cross Bயும் B cross Aவும் ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். இது ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக கூட வச்சுக்கோங்க, இதை செகண்ட் ஒன்னாக வச்சுக்கோங்க. இந்த ஃப்ரம் 1 and 2 இதிலிருந்து நம்ம கன்க்ளூட் பண்ண போகிறோம். இது ரெண்டும் ஈக்குவலாக இங்கே பாருங்கள், இங்கே 1, 2ங்கிறது இருக்குது. இங்கே 1, 2 இருக்கா? இல்லை, 2, 1ன்னு தான் இருக்குது. நம்மளுக்கு வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட் எலமெண்ட் எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். அப்போ இங்கே எக்ஸ் ஆக்சிஸில் 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ இது ரெண்டும் சேம் கிடையாது. அதனால் வந்து A cross B not equal to B cross A. ஏன் அப்படிங்கிற ரீசனுக்கு, பிகாஸ் 1, 2 not equal to 2, 1 and so on. அதே மாதிரி தான் எல்லா எலமெண்ட்டும். அதனால் நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணிடுறோம்? A cross B not equal to B cross A அப்படின்னு கன்க்ளூட் பண்ணிடுறோம். அடுத்து தேர்ட் கொஸ்டின் வந்து show that n of A cross B equal to n of B cross A equal to n of A cross n of B, அதாவது மல்டிப்ளிகேஷன். இது வந்து நம்ம நேற்று தான் பார்த்தோம். n ஆஃப்ங்கிறது நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ்,
இந்த செட் A cross B அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். அப்போ n of A cross B, A cross B நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சுருக்கோம். அதில் எத்தனை எலமெண்ட்ஸ்னு பார்க்க போகிறோம். 1 2 3 4 5 6 எலமெண்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி n of B cross A கண்டுபிடிக்கணும். அதில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது. 1 2 3 4 5 6 இருக்குது. இதை எப்பயும் போல் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க, செகண்ட் ஒன்று வச்சுக்கோங்க. அடுத்து n of A இன்ட்டு n of B. இங்கே வந்து n of A என்னது, ஏங்கிற செட்டில் எத்தனை எலமெண்ட் இருக்குது. 1 2 3 இன்ட்டு பிங்கிற செட்டில் எத்தனை எலமெண்ட் இருக்குது. 1 2. இப்போ ஈக்குவல் டு 6. இது தேர்ட். இப்போ ஃப்ரம் 1 2 and 3லேருந்து எல்லாத்துக்குமே சேம் ஆன்சர் தான் வந்துருக்கு. அப்போ இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஈக்குவல் ஆயிரும். ஃப்ரம் 1 2 and 3 we have n of A cross B equal to n of B cross A equal to n of A into n of B. ஓகேவா குட்டீஸ், இப்போ 3 சம்மே நம்ம பண்ணிட்டோம். இந்த வீடியோஸில் வந்து உங்களுக்காண்டி ஒர்க் அவுட் பண்ணுறோம். பார்க்குறதோடு நிப்பாட்டாதீங்க, செஞ்சு பாருங்கள். மேக்ஸ் பொறுத்தளவு எப்பயுமே செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து டவுட் இல்லாமல் உங்களுக்கு செய்ய எக்ஸாம்லேயும் போய் பண்ண முடியும், உங்களுக்கு ஞாபகமும் இருக்கும். குட்டீஸ், அடுத்த எக்ஸாம்பிள் சம் 2 வந்து பார்ப்போம். அதில் வந்து என்ன கொடுக்குறாங்கன்னா, இஃப் A cross B equal to set of 3, 2, 3, 4, 5, 2, 5, 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. A cross B இங்கே கொடுத்துட்டாங்க. நம்மளை வந்து ஏவையும் பியையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கிவன் அந்த A cross Bங்கிற செட்டை நம்ம எடுத்துக்கிறோம். நம்ம ஏற்கனவே ஒரு நோட் பாயிண்டில் சொல்லியிருக்கேன். ஏங்கிற செட்டை நம்ம எப்படி இது பண்ணுவோன்னா, இந்த A cross Bயில் இருக்கிறதுல ஃபஸ்ட் குவார்டினேட், அதாவது எக்ஸ் ஆக்சிஸ், அதுதான் அந்த எலமெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பீங்கிறது வந்து செகண்ட் குவார்டினேட், அதாவது செகண்ட் ஒய் ஆக்சிஸ். அப்படி தானே நம்ம கிராஃப்லாம் மார்க் பண்ணோம். அதனால் அந்த செகண்ட் எலமெண்ட் இதை நம்ம பீங்கிற செட்டில் எழுதிக்கிடுவோம். அதுபடி பார்க்கும்போது ஏல வந்து ஃபஸ்ட் குவார்டினேட் அப்படின்னா 3 இருக்குது, 5 இருக்குது. செட்டில் எப்பயுமே நம்ம ரிப்பீட்டடாக எழுத மாட்டோம் ஒரே எலமெண்ட்டை. ஸோ அப்போ 3, 5 மட்டும் ஏங்கிற செட்டு. பி வந்து செகண்ட் குவார்டினேட், அதை வச்சு பார்த்திங்கன்னா 2, 4 ரிப்பீட் இல்லாமல்னா 2, 4. இதுதான் ஏ பி நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஓகே குட்டீஸ், இது வரைக்கும் நான் நடத்தினதில் வந்து உங்களுக்கு எதுவும் டவுட் இல்லை, ஒரு சம் எனக்கு சரியாக புரியலை, இன்னும் வந்து ப்ரீஃபாக எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் அந்த எந்த கொஸ்டின்ங்கிறத பர்டிகுலர் பண்ணி சொல்லுங்கள். இல்லை இன்னும் எங்களுக்கு இப்படி டீச் பண்ணுங்கள் அந்த மாதிரி எதுவும் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கனாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கிறேன். எந்த சம் டவுட்டையும் நான் மறுபடியும் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.